உங்களுடைய காதல் உறவுல நீங்க ஏதோ ஒரு ப்ராப்ளம்ல இருக்கீங்க. நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ல இருக்கீங்க. இல்ல கணவன், மனைவி ஒற்றுமை வந்து நல்லாவே இல்ல. செப்பரேட் ஆகி இருக்கோம். இல்ல மனைவி என் பேச்ச கேட்கறதே இல்ல. கணவன் என் பேச்சே கேட்கறது இல்லன்ற மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல, இல்ல நீங்க ஏதோ ரொம்ப க்ளோஸா ஒரு ஃப்ரெண்ட் வச்சிருக்கீங்க. அவங்களுக்கு உங்களுக்கு மிஸ்கம்யூனிகேஷன் இருக்குன்னா கூட இந்த சாங்க நீங்க கேட்கலாம். உங்களுடைய லவ் பாண்டிங் வந்து நல்லா இருக்கணும். உங்களுக்கும் உங்க பார்ட்னருக்குமான ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்ற பட்சத்திலயும் நீங்க இந்த "ஹோ ஓப்பன் அப்" சாங் வந்து கேட்கலாம். இத எப்படி கேட்கணும் அப்படின்னா, நீங்க ஸ்டூடெண்ட்டா இருக்க பட்சத்தில நீங்க உங்களுடைய ஸ்டடீஸ் இருக்கும்பொழுது இந்த சாங் வந்து கேட்கறத வந்து தவிர்த்துருங்க. மற்றபடி நீங்க வந்து ஒரு கிராட்டிட்யூட் பண்ணும்போதோ, அல்லது மற்ற ஈர்ப்பு விதி பயிற்சிகள் ஸ்பெசிஃபிக்கா ரிலேஷன்ஷிப்க்குன்னு நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. லைக் ஸ்கிப் பண்றீங்க. அது வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு வகுப்பு சேர்ந்திருக்கீங்க. அங்க ஏதாவது கிளாஸ் குடுத்துருக்காங்கன்னா, அத நீங்க செஞ்சுட்டே இத வந்து பேக்கிரவுண்ட்ல ப்ளே பண்ணி விடலாம். இல்ல நீங்க வந்து வொர்க் பண்றீங்க, ஏதாவது வாக்கிங் போறீங்க, குக்கிங் பண்றீங்க, உங்க ட்ரெஸ் அயர்ன் பண்றீங்க. அந்த டைம்லயும் நம்ம நார்மலா எப்படி ஒரு சாங் கேட்போம். அத மாதிரி இந்த சாங்க வந்து நீங்க கேட்டுக்க முடியும். இந்த சாங்க கேட்கறதுக்கு மற்ற எந்த ரிச்சுவல்ஸும் கிடையாது. லைக் ஏர்லி மார்னிங் எந்திரிச்ச உடனே கேளுங்க, தூங்க போறதுக்கு முன்னாடி கேளுங்க அப்படியெல்லாம் இல்ல. நீங்க எப்போ ஃப்ரீ டைம்ல இருக்கீங்களோ அப்ப கேட்கலாம். ஆனா ஒரு நாளைக்கு எத்தன முறை வேணாலும் கேட்கலாம். நீங்க ஒரு நாள் ஃப்ரீயா இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணாம, நார்மலா அத ப்ளே பண்ண விட்டுட்டு ஒரு 21 டைம்ஸ் கூட 11 டைம்ஸ் கூட நீங்க கேட்டுக்கலாம். இதுல வந்து இங்கிலீஷ்ல வந்து பார்ட்னர் அப்படின்னு ஒரு வேர்ட் வந்து மென்ஷன் ஆகி வரும். டியர் பார்ட்னர், ஐ அம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ அந்த மாதிரி வரும். தமிழ்ல வந்து என் உறவே அப்படின்ற மாதிரி வரும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களுடைய பார்ட்னரோட நேம உங்க மனசுக்குள்ளயே சொல்லிக்கிடலாம். அப்படி இல்லன்னா, அவருடைய முழு உருவத்த வந்து நீங்க வந்து காட்சிப்படுத்திக்கலாம். ஸோ அவங்களுக்காக தான் இந்த நீங்க சாங் கேட்கிற மாதிரி வந்து நீங்க வந்து விசுவலைசேஷன் பண்ணிக்கலாம். இதற்கூடவே சேர்த்து நீங்க முக்கியமாக ஈர்ப்பு விதி பயிற்சிகள் எல்லாமே ஃபாலோ பண்ணணும். அதிலயும் ஸ்பெசிஃபிக்கா லா ஆஃப் லவ் அப்படின்ற கான்செப்ட்ட வந்து நீங்க உங்க லைஃப்ல ஃபாலோ பண்ணீங்கன்னா, ரிலேஷன்ஷிப் மேனிஃபெஸ்டேஷன் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ லா ஆஃப் லவ்னா செல்ஃப் லவ் அதுக்குள்ள வரும். யூனிவர்ஸ் மேல நம்ம வச்சுட்டு இருக்கக்கூடிய லவ் இதெல்லாம் வரும். இத பத்தி டீட்டெயில்டு வீடியோ நான் ரீசென்ட்டா வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன். நீங்க கண்டிப்பா அந்த வீடியோவ பார்த்து, அதுல என்ன நான் வந்து ஸ்டெப்ஸ்லாம் குடுத்துருக்கேனோ, அது எல்லாமே ஃபாலோ பண்ணுங்க. இந்த சாங்ஸையும் ரெகுலரா கேட்டுக்கிட்டே வாங்க. கிராட்டிட்யூட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க ரிலேஷன்ஷிப் வந்து சக்சஸ் ஆகும். உங்களுக்கும் உங்க பார்ட்னருக்குமான அந்த பாண்டிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுறத வந்து ஃபீல் பண்ணுவீங்க. நோ கான்டாக்ட்ல வந்து ஒரு பெரிய பாசிட்டிவான சைன்ஸ் ஏற்படுறதையும் நீங்க வந்து பார்க்க முடியும். இதை சார்ந்த வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா, கீழ கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. கண்டிப்பா உங்களுடைய சந்தேகங்களுக்கு நான் விடை அளிக்கிறேன். இந்த வீடியோவ ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோனால இதெல்லாம் நீங்க கேட்குற மாதிரி இருந்தது. இனி வரப்போற நாட்கள்ல நீங்க என்ன பண்ணலாம்? டைரக்ட்டா சாங்க்குள்ளயே போயிடலாம். சாங் எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றதுக்கான டைம் ஸ்டாம்ப நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்லயும் ஆட் பண்றேன். கீழ டிஸ்கிரிப்ஷன்லயும் ஆட் பண்றேன். டைரக்ட்டா நீங்க அந்த டைம வந்து நீங்க டச் பண்றது மூலமா, இனி வரப்போற நாட்கள்ல அந்த சாங்க மட்டும் நீங்க வந்து ப்ளே பண்ணி விட்டுக்கலாம். நெறைய பேரு ரிலேஷன்ஷிப் மேனிஃபெஸ்டேஷன் கிளாஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தீங்க. ஆல்ரெடி டிசம்பர் வரைக்கும் எல்லாமே புக் ஆயிருக்கனால, ஜான்ல வந்து அகைன் வந்து எல்லா கிளாஸஸுமே ஓப்பன் ஆகும். ஜான் 2026ல உங்களுக்கு பர்சனலா மேனிஃபெஸ்டேஷனுக்கு, ஜாப்க்கோ, ரிலேஷன்ஷிப்க்கோ, வெயிட் லாஸ்க்கோ, மனி மேனிஃபெஸ்டேஷனுக்கோ, பிரெக்னன்சிக்கோ உங்களுக்கு வந்து ஒரு பர்சனல் சப்போர்ட் தேவைப்படுது அப்படின்னா, ஸ்க்ரீன்ல தெரிய நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் மேனிஃபெஸ்டேஷன் சார்ந்த வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பட்டனை இப்பவே கிளிக் பண்ணி மேக்னெட்டிக் சோல்ஸ் ஃபேமிலில நீங்களும் மெம்பர் ஆயிருங்க. Thank you so much for subscribing. Happy manifestation. Spread positive vibes and spread love. Thank you. My dear partner, I'm so sorry. Please forgive me. I love you so much. Thank you so much. என்பான காதல் உறவே நான் மன்னிப்பு கேட்கிறேன். மன்னித்து விடு. நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன். உனக்கு நன்றி. My dear universe, I'm sorry. Please forgive me. Love you so much. Thank you so much.
My dear partner, I'm so sorry. Please forgive me. I love you so much. Thank you so அன்பான காதல் உறவே நான் மன்னிப்பு கேட்கிறேன். மன்னித்து விடு. நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன். உனக்கு நன்றி. My dear partner, I'm so sorry. Please forgive me. I love you so much. Thank you so much. என்பான காதல் உறவே நான் மன்னிப்பு கேட்கிறேன். மன்னித்து விடு. நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன். உனக்கு நன்றி. My dear universe, I'm sorry. Please forgive me. Love you so much. Thank you so much. என் அன்பான காதல் உறவே நான் மன்னிப்பு கேட்கிறேன். மன்னித்து விடு. நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன். உனக்கு நன்றி. My dear partner, I'm so sorry. Please forgive